ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 62 ஆற்றம் ஆட்டாமை என்ற தலைப்பில் 4வது பாடலில் பொய்யாது என்றும் என் உள்ளத்தே பொருந்தும் மருந்தே புண்ணியனே கையார்ந்து இலங்கும் மணியே செங்கரும்பே கனியே கடையேற்கு செய்யா உதவி செய்த பெரும் தேவே மூவா தெல்லமுதே ஐயா அரசே இனி சிறிதும் ஆற்றமாட்டேன் கண்டாயே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். பொய்யாதென்றும், பொய் என்றால் உண்மை அல்ல. பொய்யாதென்றும் என்றால் என்றும் நிலைத்து உண்மையாக விளங்கக்கூடிய பரமாகாச சொர்பராகிய அனாதியாகிய இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்ம அணுவாய் லடாஸ்தானத்தில் நீக்கமர நிலைந்துள்ளார். புருவமத்தி இந்த இடம் முன்பு கூறப்பட்டது. புருவமத்தியை நோக்கித்தான் இதுவரை வந்த ஞானியர்கள் அனைவரும் தவம் செய்தார்கள் என எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரில் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என பெருமான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எல்லாமல்ல உண்மை கடவுள் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்பவர் அவரே. அவரை முன்பு உள்ளவர்களுக்கு தன்னை காட்டாது தனது பேராற்றலாகிய அனாதியான காற்றின் இயக்கத்தை காட்டி மனதை வெல்ல வரி கூறி அவர்கள் மனதை வென்று முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர். ஆனால் பெருமான் அது முடிவான முடிவல்ல. முத்தி நிலை என்பது 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் மூவேறு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமைமை பொருளை எனவும் எழுநிலை மிசையை இன்புரு ஆகி வலுநிலை நீக்கு வயங்குமை பொருளை எனவும் இந்த நிலைகள் ஈரன் நிலை என இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் வரை சென்று அதற்கு மேலும் செல்கிறது என்று ஞான மெய் சித்தி அனுபவ நிலையை கூறுகிறார். இன்று இயற்கை உண்மை கடவுள் ஒளி இயக்கமாகிய அறிவு மார்க்கத்தை பெருமான் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆன்மா இருக்குமிடம் முன்பு அறிந்தனர். மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்றுற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமென அறிந்து கொண்டேனே. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானின் முற்றும் அழியாத உடம்பு. சரி, அந்த புருவத்து ஒளியை எவ்வாறு அடைவது என்பது இறைவன் அவர்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு கூறவில்லை. அவர்கள் 6 ஆதாரம் கடந்து நிராதாரமாகிய புருவமத்தி சென்று முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர். அது காற்றின் இயக்கம். ஆனால் ஆன்மா மேலேற முடியாது. ஆனால் 23/5/1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி நம் பெருமான் சத்திய தர்மசாலையை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசிபோக்கி அன்றே சிதம்பர வெங்கட சுப்பு தீட்சதரை கொண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பகுதியை எழுதி வாசிக்க செய்தார். அதில் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபத்தை அடைய வேண்டும் என்கின்றார்.
ஆக ஆன்மலாபம் பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக ஆக்கப்பட்டுள்ளது. அது கடவுள் காட்டிய பாதையும் கூட. அதுவே கடவுளை அடையும் பாதை. எனவேதான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்கின்றார். அவ்வழி சென்று அன்னையவரம் செய்ததால், இவர் பலன் எதிர்பாராக செய்தால் இவருக்கு ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் கூட கூட ஆன்ம அறிவுடன் கூடி ஆன்மா பிரகாசமடைந்தது. ஆன்மா பிரகாசமடைய அடைய இவருடன் அருள் ஒளி கூடியது. காரணம், செயலனைத்தையும் அருள் ஒளியால் கண்டார். ஆன்மாவுடன் நான் அருள் ஒளி கூடியதால் என் உள்ளத்தே பொருந்தும் மருந்தே புண்ணியனே என போட்டுகின்றார். கையளார்ந்த இங்கும் மணியே, என் கையில் கிடைக்கப்பெற்ற மணி போன்றவரே, சுமிகு உடையவரே, பூரண நிலை அளித்த இறைவா, கடவுள் நிலை அறிந்த அம்மயமாதன். கடவுள் நிலை அருள். அருளை ஜீவகாருண்ய ஒழுக்க மூலியமாக பெற்று அந்நிலை அறிந்து அம்மயமாகி உள்ளார் பெருமான். கடையேற்கு கடைகோடியில் உள்ள எனக்கு செய்யா உதவி செய்த பெரும் தேவே. அதாவது இதுவரை இறைவன் அனாதி, காற்றும் அனாதி, தனி சிவமும் தனி சக்தியும் சேர்ந்து அருட்சக்தியாக உள்ளது. அதாவது தயவு பேராற்றல். இந்த தயவு பேராற்றலை இறைவர் இவருக்கு வழங்கி, அதனால் இவர் அமுதம் உண்டு உடலெல்லாம் பரவ ஊன உடம்பே ஒளி உடம்பாகி மரணமிலா பெருவாழ்வு பெற்று தோன்றுவார் மறைவார், மறைவார் தோன்றுவார். இன்று மறைந்து நின்று அருள் புரிகிறார். மூவா தெல்லமுதே, எப்பொழுதுமே இன்றே என்னிடம் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தை என்பார். அதுபோல மரணம், பிணி, மூப்பு, பயம் இவை யாவும் இல்லாமல் எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தெல்லமுதை வழங்கியதற்கு காரணம், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் நாம் பெருமான் பெற்ற ஆற்றல். இந்த அருட்சக்தி முதிர்ந்து என்றும் கெடாத தெளிவான அமுதம் வழங்கிய இறைவா என போற்றுகிறார். மேலும் இந்த உலக உயிர்கள் யாவும் இன்பமாக வாழ அருள் புரிவாயாக என கேட்டு பெற்று உதவுகிறார். பெற்றேன் என்று மிரவாமை என்கின்றார். மேலும் இங்கே ஞானமெய் சித்தி நிலை இப்பொழுதுதான அனுபவம் என புத்தி அஞ்சேல் சற்றுமென் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர். இனி நன் முத்தியும் ஞானமெய் சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. இந்த 5 சத்தியத்தில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்க நாம் பெற்று நம் ஆன்ம ஒழுக்கத்தில் நின்று ஆன்மா பிரகாசமாக ஆகி அருள் ஒளி கலந்தால் அந்நிலையை அடையலாம். அந்நிலை அறிந்து அம்மயமாகி உள்ளார். எனவே நாமும் தம் தரத்திற்கு தக்கவாறு தினசரி ஜீவகாருண்யம் செய்து இந்த பேரருளை பெற்றே ஆக வேண்டும். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.